தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மக்கள் நீதி மையத்துக்கு அதிர்ச்சி அளித்த திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மக்கள் நீதி மையத்துக்கு அதிர்ச்சி அளித்த திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மக்கள் நீதி மையம் தமிழகத்தில் ஏதோ ஒரு புரட்சியை செய்வது போன்று கட்சியை ஆரம்பித்தார் கமலஹாசன். ஆனால் மக்கள் நீதி மையம் கடைசியில் திமுகவோடு போய் கரைந்து விட்டது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிகளில் கூட போட்டியிடாமல் இலவசமாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்தார். அதற்கு நன்றி கடனாக திமுக சார்பில் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. கமலஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆனார். வருகிற சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மையம் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக கூறப்பட்டது. தேர்தல் ஆணையத்திடம் அணுகப்பட்டது. அதற்கு டார்ச் லைட் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. 6 தொகுதிகள் வழங்கப்படும் என்று ஆரம்பத்தில் தகவல்கள் வந்தன. ஆனால் தற்பொழுது மக்கள் நீதி மையத்துக்கு அதிர்ச்சி அளிக்கிற ஒரு செய்தி வந்துள்ளது. அதாவது மக்கள் நீதி மையத்துக்கு சட்டசபை தேர்தலில் தொகுதிகள் வழங்கப்படாது. ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்கப்பட்டுள்ளது, அவ்வளவுதான். ஆகையால் சட்டசபை தேர்தலில் போட்டியிட சீட்டு கிடையாது. மக்கள் நீதி மையத்துக்கு இதயத்தில்தான் இடம் என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. மக்கள் நீதி மையத்தை ஆரம்பித்தார் கமலஹாசன். அதை தொடர்ந்து நடத்தி இருக்க வேண்டும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருக்க வேண்டும். ஆனால் போட்டியிடாமல் அரசியல் சாணக்கியம் தெரியாமல் இலவசமாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்தார். தொண்டர்கள் சோர்ந்து போயினர். தங்கள் கட்சி ஒரு தொகுதியில் கூட போட்டியிடவில்லையா, தங்கள் தலைவர் ஊர் ஊராய் போய் பிரச்சாரம் செய்கிறாரே என்றெல்லாம் அவர்கள் புலம்பினர். ஆனால் ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட்டவுடன் சற்று திருப்தி ஆகினர். ஆனால் இந்த தேர்தலிலும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றவுடன் தொண்டர்கள் முணுமுணுக்க ஆரம்பித்துள்ளனர். ஆக சட்டசபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்துக்கு சீட்டு இல்லை. அடுத்து கவுன்சிலர் தேர்தல் வரும், அதுலயாவது சீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஆக மக்கள் நீதி மையத்தின் எதிர்காலம் இனிமேல் என்ன ஆக போகிறது என்பது தெரியவில்லை. தற்பொழுது சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மையத்துக்கு சீட்டு கிடையாது, இதயத்தில் தான் இடம் என்று மு.க. ஸ்டாலின் கூறிவிட்டதாக கூறப்படுகிறது. கமலஹாசன் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை.